வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங்ல கேட்டிருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் பின்னு ரெண்டு ஸ்கீம் இருக்கும். அதுல என்ன அமௌண்ட், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல ஏங்கிற ஸ்கீம்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷத்துக்கு என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 5000 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே பிங்கிற ஸ்கீம்ல 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா, 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு தெரியல, என்னன்னு கொடுத்திருக்காங்க, பீனே கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரின்சிபல் பி தான் நம்மள क्वेश्चनா கேக்குறாங்க இல்லையா. ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் போத் ஸ்கீம் ஆர் ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ரெண்டு ஸ்கீம்லயுமே எப்படிதான் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலா இருக்கு. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது அப்படின்னாலே இங்க பிரின்சிபலும் என்னவா தான் இருக்கும், கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும், 40% இருக்குமா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 40%. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா எப்படிதான் இருக்கும், பிரின்சிபலும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 5000. அப்ப 5000ங்கிறது ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.